ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது Teeztotaller. ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஒரு லைவ் ஆர்டர் அண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸோட ஒரு ஆர்டர் ஒன்று. இதில் என்ன நியூ திங்னு பார்த்தீங்கன்னா, பேக் சைடு, அதாவது ஒரு ஆர்ட் ஒர்க் வந்து லார்ஜ் சைஸ் பிரிண்ட் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நிறைய இதுலேயும் வந்து உங்களுக்கு சில என்னோட லேர்னிங்ஸ் பேஸ்ட் ஆன் த ஆர்டரில் என்னென்ன நான் பார்த்தேன், என்னென்ன நான் ஃபேஸ் பண்ணணும், அதெல்லாம் நான் உங்களுக்கு ஐ லைக் டு ஷேர் வித் யூ. சரிங்களா? அதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வியூ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிருங்க. ஸோ 80% வந்து வியூஸ் பண்ணுறவங்க வித்தவுட் சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்காங்க. ஸோ அது என்னோட அனாலிட்டிக்ஸில் தெரியுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா you will get a notification for future videos and it would be helpful for channel's growth. So இது ரெண்டு தான் இதில் இருக்கிற ஹோல் ஐடியா. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் ரெக்யர்மெண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாராவது இருந்ததுன்னா நம்மளோட நம்பர் கீழே வெப்சைட் அட்ரஸ் அண்ட் நம்பர் இருக்குது. ஸோ ரீச் அவுட் பண்ணுங்கள். வில் டூ அவர் பெஸ்ட் வித் குவாலிட்டி அண்ட் ரீசனபிள் ப்ரைஸில் பண்ணித்தரோம். அண்ட் இந்த சேனலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் வில் டூ மோர் வீடியோஸ். சரிங்களா? ஸோ சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு இட் வுட் பி மோட்டிவேட் டு அஸ் அண்ட் வில் டூ மோர் வீடியோஸ். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்.
இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு செஸ்ட் லோகோ அண்ட் பேக்கில் ஒரு டபுள் கலர் லார்ஜ் சைஸ் லோகோ. ஸோ அது சைஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ட்வொர்க்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் A3. ஸோ A3னா 11.69 இன்ட்டு 16.27. ஸோ அந்த சம்திங் அந்த ரேஷியோவில் வரது தான் A3 சைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராட் கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டுக்காக பண்ணுது. ஸோ இதோட அவுட்புட் வந்து சூப்பராக இருந்தது. பிளாக் வித் த கலர்ஸ், அதாவது கலர் ஸ்கீம், டிஷர்ட்டோட கலர் ஸ்கீம், அதாவது பிளாக் டிஷர்ட்டில் இந்த பிரிண்ட் அவங்களோட கலர் ஸ்கீம் வந்து பக்காவாக மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ பிளாக்ல எனி கலர், அதாவது கொஞ்சம் வைப்ரண்ட்டான கலர் நீங்கள் ஸ்க்ரீன் பிரிண்ட் பண்ணும்போது நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளாஸ்டிசால் லிங்கோட வைப்ரண்ட், பிளாஸ்டிசால் வாட்டர் பேஸ் எதாக இருந்தாலுமே அந்த வைப்ரண்ட் வந்து நல்லாயிருக்கும். சரிங்களா? அண்ட் ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபியூசிங்கில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ கிளாஸ் அண்ட் மேட் ஃபினிஷிங். ஸோ மேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும், கூகுளில் செக் பண்ணி மேட்னா வந்து பார்த்தீங்கன்னா அது ஷைனிங்காக இருக்காது, பட் கிளாஸ் பண்ணும்போது ஷைனிங்காக இருக்கும். ஸோ இந்த கஸ்டமருக்கு வந்து நான் கிளாஸ் ஃபினிஷிங் பண்ணியிருந்தேன். ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஷைனிங் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட் வந்து நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, வைப்ரண்ட் பண்ணுது. ஸோ இதில் 160 மெஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். மெஷ் வந்து 160 யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் மெஷ்ஷு இந்த ஸ்க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு வந்து சப்ளையர்கிட்டேருந்து வாங்கிடணும். ஏன்னா நம்ம வந்து ஓனாக பண்ணுற டிஒஐன்னுவாங்க, டூ இட் யுவர் செல்ஃப், அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெஷ்ஷோட, அதாவது ஸ்க்ரீனோட டைட்னஸ், அதாவது அந்த டைட்னஸ் வந்து நல்லா ப்ராப்பராக இருந்தால் தான் உங்களுக்கு ஸ்க்யூஸ் பண்ணும்போது அந்த பிரிண்ட் வந்து நல்ல ஒரு ஈக்குவல் பிரிண்ட்டாக இருக்கும், ஒரு ஃபினிஷிங் குட் ஃபினிஷ் பிரிண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் பண்ணுறோம். நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நானே நிறைய ஸ்க்ரீன்லாம் வீட்டில் மேக் பண்ணுவேன். பட் அது வந்து ஒரு டுட்டோரியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் லைவ் ஆர்டர் வரும்போது நம்ம வந்து அதுக்கான அந்த டைட்னஸ் இருக்கணும், அந்த ஸ்டிஃப்னஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்க்யூச் பண்ணும்போது அந்த கரெக்டான இங்க் வந்து அந்த மெஷ்ஷில் வந்து மெஷ் வழியாக வந்து கார்மெண்ட்டில் ஈக்குவலாக இருக்கும். அதுதான் வந்து ஒரு ஃபினிஷ்ட் பிரிண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபியூசிங் பண்ணும்போது உங்களுக்கு பக்காவாக அவுட்புட் வந்துடும். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி அந்த ஈக்குவலான பெரிய பிரிண்ட், சின்ன பிரிண்ட்டில் கூட உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ இது மாதிரி லார்ஜ் சைஸ் பிரிண்ட்லாம் போடும்போது எக்ஸாக்டாக நல்ல டைட்னஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பிரிண்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுவேன். இது பெரிய சைஸ் பிரிண்ட்டு. பட் இதில் என்ன விஷயம்னா, எப்பயுமே வந்து ஆர்ட் ஒர்க் ரெடி பண்ணி நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணும்போது சின்ன சைஸுக்கு பிரச்சனை இல்லை. பெரிய சைஸ் ஆகும்போது நீங்கள் எஸ்கியூஜி புஷ் பண்ணுறீங்க, புல் பண்ணுறீங்க. இப்போ நான் பண்ணது புஷ் பண்ணது. ஸோ புஷ் பண்ணுறேன்னா ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே தான் எக்ஸ்போஸ் வச்சு பண்ணும் ஆர்ட் ஒர்க் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ உங்களுக்கு இங்கே ஸ்கியூஜி வச்சு புஷ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இருந்தால் தான் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். நீங்கள் கரெக்டாக கார்னரில் வச்சு பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வந்து அந்த ஸ்கியூஜி கரெக்டாக செட் பண்ணி ரன் பண்ண முடியாது. அதை அந்த இதில் வந்து ஸ்பேஸில் ரன் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஸ்பேஸிங் கண்டிப்பாக தேவை. அதனால் பெரிய சைஸ் வரும்போது நீங்கள் வந்து இப்போ நான் வந்து 18x24 ஸ்க்ரீன் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் என்னால் வந்து 18x24க்கும் பிரிண்ட் பண்ண முடியாது, அந்த சைஸ்க்குலாம் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ ஒரு 3 இன்ச்சஸ் வந்து நம்ம ஆல் சைடு வந்து விட்டுறணும். ஏன்னா அந்த கார்னர்லாம் வந்து நம்மளால் ஸ்கியூஜி கரெக்டாக பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் வந்து சென்டரில் மட்டும்தான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லார்ஜ் சைஸோட லிமிட்டேஷன் ஓரளவு தான் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி என்னோட பிரிண்டர் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி பிரிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா L1800, அது வந்து A3+, 13x19. ஸோ நான் அதுக்குள்ளே இருக்கிற சைஸஸ் மட்டும் தான் ஒர்க் பண்ணுவேன். அதோட பெரிய ஓவர் சைஸ்லாம் போயிடுச்சுன்னா நம்ம அதெல்லாம் ஒர்க் பண்ண முடியாது. நம்ம வேறு ஏதாவது ஆப்ஷன் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நான் என்னென்ன யூஸ் பண்ணணும் அதோட எல்லா லிங்க்ஸுமே வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை செக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய கால்ஸ் வருது. நிறைய கால்ஸ் எதுக்காக வருதுன்னா ட்ரைனிங் பர்பஸ், பிஸ்னஸ் ஸ்டார்ட் இது மாதிரி நிறைய கால்ஸ் வருது. ஸோ ஐ ஹாவ் அ பிளான். அதாவது ஒரு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங்க்கு ஒரு தியரட்டிக்கல் நாலேஜ், ஒரு கிளியரான நாலேஜ் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ என்னோட பிளான் அப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணது. ஒரு 2 years பேக் பார்த்தீங்கன்னா பிஃபோர் கொரோனா டைமில் இதுக்கான பிளான் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 9 months பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே தியரட்டிக்கலாக வெப்சைட்டில் போகிறது, பிளாக், எனக்கு எந்த ட்ரைனிங்குமே நான் போகல. ஸோ வெப்சைட் போகிறது, பிளாகு, அதுக்கப்புறம் யூடியூப் சேனல்ஸு, நிறைய US UK பேஸ்டான கம்பெனிஸோட சேனல்ஸ் எல்லாமே வந்து ரிவ்யூ பண்ணி
இது எல்லாமே ஒரு 9 மந்த்ஸ் ரெகுலராக வந்து நிறைய என்னென்ன இருக்குது என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் ஒரு 6 to 9 மந்த்ஸ் இந்த இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினேன். நிறைய பேர் சில பேர் கேட்குறாங்க இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மெத்தடில் பண்ணலாமா அந்த மெத்தடில் பண்ணலாமான்னு. என்னை கேட்டிங்கன்னா 4 மெத்தட் இருக்குன்னா 4 மெத்தடுமே கண்டிப்பாக தேவை. ஸோ ரப்பர் பிரிண்ட், வைனல் பிரிண்ட் பண்ணலாமா, ஸ்க்ரீன் பிரிண்ட் பண்ணலாமா, டிடிஜி பண்ணலாமா, டிடிஎஃப் பண்ணலாமா, சப்ளிமேஷன் பண்ணலாமா. ஸோ இது எல்லாமே பிரிண்டிங் வினைல் இருக்குது. ஸோ நான் வந்து ஃப்ளாட் வைனல் போட்டிருப்பேன். ஒயிட் வைனல் பேப்பரில் பிரிண்ட் பண்ணி அதை பிரிண்ட் அண்ட் கட்டுனுவாங்க. ஸோ அந்த பிரிண்டிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டி பர்பஸ் இருக்குது. எல்லாமே கண்டிப்பாக தேவை தான். ஸோ ஒன்றை வச்சு நம்மளால் ப்ளே பண்ணவே முடியாது. ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டார், இது மாதிரி சப்ளிமேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலான் இருக்கேன், அதில் நம்ம பண்ண முடியுமான்னு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து சில ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. நீங்கள் சப்ளிமேஷன் போயிட்டீங்கன்னா உங்களால் காட்டன் டிஷர்ட் பிரிண்ட் பண்ண முடியாது. சப்ளிமேஷன் ஒன்லி ஃபார் பாலிஸ்டர் அண்ட் லைட் கலர் கார்மெண்ட்ஸ், சரிங்களா. டார்க் கலர் கார்மெண்ட்ஸ் ஆர் காட்டன்லாம் வந்து சப்ளிமேஷன் ஓட் ஒர்க். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்க்ரீன் போனீங்கன்னா எல்லாமே ஒர்க் பண்ணலாம், பட் லிமிட்டட் கலர்ஸ் தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ லிமிடெட் கலர்ஸ் மீன்ஸ் 4 கலர்லாம் பண்ணலாம். ஸோ நீங்கள் சப்ளிமேஷனில் இருக்கிறது எல்லாமே. பட் என் டு என் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா சப்ளிமேஷன் இட்ஸ் ஈஸி ப்ராசஸ் ஃபார் பாலிஸ்டர் அண்ட் ஜெர்சி கிளாத்ஸ். ஸோ காட்டன் வரும்போது ஸ்க்ரீன் பிரிண்ட் வந்து ஒர்த்து, அதே போல் டிடிஜி டிடிஎஃப்லாம் ஒர்த்து. பட் எல்லாமே பேஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ். எப்படி பிஸ்னஸ் வரும் அதை வச்சு தான். நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போகிறீங்கன்னா அதோட ரிட்டர்ன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கிற எந்த மாதிரி இருக்குமோ நம்ம மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். ஸோ அதனால் நிறைய பேர் கால்ஸ் பண்ணுறீங்க, நிறையா பண்ணுறீங்க. எல்லாருக்கும் முடிஞ்சாலும் நான் எல்லாமே சஜஷன் கொடுத்துட்டே தான் இருக்கேன். அண்ட் வில் டூ இட் இன் ஃபியூச்சர்லேயுமே வந்து அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பேன். அண்ட் ட்ரைனிங், நிறையா ட்ரைனிங் பர்பஸ் ட்ரைனிங் கொடுக்குறீங்களா அப்படிலாம் கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு வந்து தியரிட்டிக்கல் ஒரு ட்ரைனிங்க்கு நான் பிளான் பண்ணி சொல்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன ட்ரைனிங் என்னால் பண்ண முடியும், என்னோட நாலேஜை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை வியூ பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். யார் ஸோ உங்களுக்கு ஏதாவது ரிக்வஸ்ட், கஸ்டமைஸ்டு டிஷர்ட் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கம்பெனி யாராவது கேட்டாங்க அப்படின்னா என்னை ரெஃபர் பண்ணுங்கள். வில் டூ அவர் பெஸ்ட் வித் குவாலிட்டி அண்ட் ரீசன் ப்ரைஸ். அண்ட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஐடியாஸ் கொடுத்துருவோம் பிரிண்டிங் பற்றி. ஸோ என்கிட்ட வர கஸ்டமர் எல்லாருக்குமே அது தெரியும். ஸோ கிளைண்ட்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ அப்ராடு பண்ணவங்களாமே பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி பண்ணலான்ற எல்லா கிளாரிட்டியுமே கொடுத்ததுக்கப்புறம் தான் ஆர்டரே எடுப்பேன். அண்டு எல்லாருக்குமே அதே மாதிரி தான் சர்வீஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது உங்கள் சைட்லேருந்து ஏதாவது ரிக்குவயர்மெண்ட் இருந்ததுன்னா என்னை ரீச் அவுட் பண்ணுங்கள், நல்லா பண்ணி தருவோம், சரிங்களா. மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.